Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி தோசை செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. முடக்கத்தான் கீரை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜாயின்ட் பெயின், கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரையை எடுத்து இதே மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி தான் முடக்கத்தான் கீரை இருக்கும். அதோட விதையும் இது மாதிரி தான் இருக்கும். சுத்தம் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரை எல்லாமே எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, முடக்கத்தான் கீரை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நான் 2 பேருக்கு ஊற்றுற அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கேங்க. நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது மாதிரி மாவு எடுத்துக்கலாம். தோசை மாவு இல்லை இட்லி மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த முடக்கத்தான் கீரை பேஸ்ட்டை நம்ம போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசை மாவில் உப்பு இருந்ததுனால நான் உப்பு எதுவும் தனியாக நான் சேர்த்துக்கல. நம்ம மாவில் உப்பு இல்லைன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம எப்பொழுதும் போல் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம எப்பொழுதும் போல் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மொத்தமாக வேணால் மொத்தமாகவோ இல்லை நைஸாக வேணால் நைஸாவோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முடக்கத்தான் கீரை தோசை ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லைன்னா தக்காளி சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம சைடிஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.